வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. காவேரிக்கு கல்யாணம், நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போகிறாங்க. விஜயோட ஃபேமிலியும் வராங்க, தாத்தா எல்லாருமே சேர்ந்து வராங்க. இங்கே பாருமா காவேரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோ, காசை பற்றிலாம் நீ பார்க்காத அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கு போகிறாங்க. புடவை செக்ஷனுக்கு போயிட்டு எல்லாமே பார்க்குறாங்க. சாரி எல்லாமே அழகாக இருக்குது. அப்படியே காவேரி எடுத்து பார்க்குறாங்க. இது நல்லா இருக்கும்டி, இது நல்லா இருக்கும்டி அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. யமுனா எல்லாருமே சேர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. எந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே வச்சு காட்டுறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே கண்ணுலேயே நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த சாரியை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அக்கா விஜய் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் அக்கா கேட்குறாங்க. இந்த சாரி நல்லா இருக்கா, அந்த சாரி நல்லா இருக்கான்னு அப்படியே ஒவ்வொன்றா காமிச்சிட்டே இருக்காங்க. விஜய் இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா? இருக்காதடி, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படி தான் இருப்பாங்க. அது அக்காவுக்கு இன்னும் தெரியாதுல்ல அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. சரி விடு, அவங்க சந்தோஷமாக இருந்தால் அது போதாதா? இவ்வளோ வருஷமாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இப்போ தான் அது நடக்குது, நல்லபடியாக நடக்கட்டும், சந்தோஷமாக நடக்கட்டும் சரியா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரி சரி, உங்களுக்கெல்லாமும் புடவை எடுத்துக்கோங்கடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. கங்கா வச்சு பார்த்தா அழகாக எடுக்கிறாங்க சாரி. அதே மாதிரி யமுனாவும் எடுக்கிறாங்க. எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்ருக்காங்க. ஓகே, காவேரிக்கு சாரி செலெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது விஜய், நீ போயிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வா, நிவீனை கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு. போயிட்டு அழகாக சூப்பராக ட்ரெஸ் எடுக்கிறாரு. எடுத்துட்டு நிவீனுக்கும் எடுக்கிறாரு. நல்லா இருக்குல்ல ப்ரோ, சூப்பராக இருக்குது, உங்களுக்கு இது அழகாக இருக்கும் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. தாத்தாக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் அழகாக எடுத்துட்டாங்க. அடுத்தது நாம் ஜுவல்ஸ் கடைக்கு போகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. வீட்டில் கொஞ்சம் நகை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருமா, வீட்டிலலாம் இருக்கட்டும், என்னோட மருமகன் உனக்கு தெரியும்ல, எங்கள் வீட்டு பொண்ணுக்கு எங்கள் சொத்தையே நாங்கள் கொடுப்போம், புரியுதில்ல அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சரி வாங்க நம்ம போயிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக எடுக்கிறாங்க. காவேரிக்கு அப்படியே வந்துட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இது காவேரிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து செலெக்ஷன் பண்ணுறாரு. அப்பா அப்படியே கூப்பிடுறாங்க. இங்கே வாங்க பாருங்க, அங்கே மாமா எவ்வளோ அழகாக அக்காவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு நீங்கள் என்ன எடுத்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க யமுனா. உடனே நிவின் பார்க்குறாரு. அதெல்லாம் வீட்டுக்கு போனோடனே பார்த்துக்கலாம் சரியா? இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? காவேரிக்கு நகை எடுக்க வந்திருக்கோம், அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் சரியா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அப்போ என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. யமுனா, உன் மேலே நிறைய பாசம் இருக்குது, அதெல்லாம் நான் அங்கே போயிட்டு வீட்டில் அங்கே நகை கடை இருக்குல்ல, அங்கே நான் எடுத்து கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, என்னடி அவரை போட்டு என்னடி படுத்தி எடுத்துகிட்ருக்க அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, எனக்கும் நகை எடுத்து தர மாட்டிங்களான்னு கேட்டேன். இங்கே பாருமா யமுனா, கங்கா நீங்களும் நகை எடுத்துக்கங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஐயோ, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாமே வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, ஒன்று ஒன்று ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தாத்தா எல்லாருக்குமே நகை வாங்கி தராரு. பார்த்தீங்களா எப்படி வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க நிவின்கிட்ட. அவரு கோடீஸ்வரன், நிறைய பணம் வச்சுருக்காரு, அவர் எல்லாமே செய்வார் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. எல்லாருமே ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே இந்த ஜுவல்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு வராங்க. இங்கே பாருமா, கல்யாணத்துக்கு கரெக்டாக வந்துடணும், எல்லா ஏற்பாடும் எங்களுது தான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம், அப்பா நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டு விஜய் வந்து விட்டுட்டு வராரு. அவங்க வீட்டில் எல்லாரையும் போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வராரு. காவேரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி அப்படி வெளியே வராங்க. என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா? சாரி எல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க, நான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் எல்லாத்த விட இவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்து கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் ஜுவல்ஸே எவ்வளோ லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் காவேரி, பணத்தை பற்றிலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், எங்கள் மனசு தான் ரொம்ப முக்கியம். உங்களோட மனசுக்கு நாங்கள் இதுன்னு இல்லை, இன்னும் எவ்வளோ வேணால் வாங்கி கொடுக்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி காவேரி, தாத்தா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அம்மு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க அம்மு. தாத்தா சூப்பராக இருக்கா, எனக்கு இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராக அழகாக பாபி டால் மாதிரி இருக்கம்மா அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. அப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஜுவல்ஸ் வேலைலாம் முடிஞ்சாச்சு, அடுத்தது மண்டபம் பார்த்து மற்ற எல்லாமே பண்ணணும் அப்படின்னு விஜய்கிட்ட தாத்தா சொல்கிறாரு. தாத்தா அதெல்லாம் புக் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தாத்தா ராதா கிட்ட சொல்கிறாங்க.
இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்னு எவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ராதா. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஆமாப்பா, நானும் நினச்சிட்டே இருந்தேன். விஜயோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கடவுள் பார்த்து கண்ணை திறந்திருக்காரு. கல்யாணம் நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கல்யாண நாள் வருது. அதே மாதிரி 2 வீட்லயும் அந்த பந்தக்கால் எல்லாமே நடுறாங்க. அதே மாதிரி நலங்கு எல்லாமே வைக்கிறாங்க. மண்டபத்துக்கும் வராங்க. வந்த உடனே அவங்கவங்க ரூம்ல இருக்காங்க. நெறைய பேர் எல்லாரும் வராங்க. தாத்தா வரவங்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அழகா காவேரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. சூப்பரா இருக்காங்க. அந்த நலங்குக்கு கூப்பிடுறாங்க. அப்படியே காவேரி வராங்க. விஜய் ஒரு செகண்ட் அப்படியே பார்க்குறாரு. "விஜய் இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. அப்பயும் பார்க்கவே இல்ல. "என்ன இது அப்படி பார்க்குறாரு? என்ன காவேரி ரொம்ப ரசிக்கிறீங்க போல இருக்கு" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சாதாரணமா தான் பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "தெரியுது, தெரியுது. நீங்க நல்லா வெட்கப்படுறீங்க. தெரியுது, தெரியுது" அப்படின்னு நிவின் சொல்றாரு. அங்கேருந்து காவேரியும் வராங்க. விஜய் 2 பேருமே உட்கார வச்சு நலங்கு எல்லாமே சூப்பரா அழகா வைக்கிறாங்க. அத பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி கல்யாணமும் பண்றாங்க. அங்க மணமேடை மேல விஜய் இருக்காரு. அதே மாரி காவேரியும் வராங்க. வந்தவுடனே எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. பண்ணிட்டு தாலி கட்ட சொல்றாங்க. விஜய் அப்படி தாத்தாவ பார்க்குறாரு. "தாலி கட்டுப்பா" அப்படின்னு சொல்றாரு. தாலியெல்லாம் கட்டுறாரு. கட்டி முடிச்சிட்டோனே எழுந்துக்கிறாங்க. அப்பா! இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக எத்தன வருஷம் காத்துட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. விஜய், காவேரி 2 பேருமே வராங்க. எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, சாரதா, ராதா எல்லாருமே சேர்ந்து விஷ் பண்றாங்க. அப்படியே எழுந்துக்கிறாங்க. "என்ன ப்ரோ நெனச்ச மாதிரி உங்க ஒய்ஃபையே கல்யாணம் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே சைட்ல வந்து காதோரமா பேசுறாரு. அப்படியே சிரிக்கிறாரு விஜய். "என்ன தனியா நீங்க 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அதுவா, எங்க 2 பேருக்குள்ள 1000 இருக்கும். அதான் நாங்க பேசுறோம்." "என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் கலாய்ச்சிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன காவேரி, நான் சொன்ன மாதிரி விஜய் ஹேண்ட்ஸமா இருக்காரு சொன்னேன். அப்படியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ணிட்டியே எப்புட்ரி?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "அக்கா நீ என்னக்கா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னவோ அவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே போறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க கங்கா கிட்ட, "எனக்கு இத பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்பவே உயிர் போனா கூட போதும்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா நல்லது நடந்துட்டுருக்கு. இப்ப போய் உயிர் போணும், அது போணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஏம்மா இப்படி இருக்க? இதெல்லாம் ரசிம்மா. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் திரும்பி வாழ்க்கையில வராதும்மா. இப்படி ஒரு நாளுக்காக எத்தன நாள் காத்துட்டு இருந்த" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "ஆமாடி ஆமா. நான் சந்தோஷமா இருக்கணும். சரி சரி வாங்க போய் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா போய் சாப்பிடுறாங்க. அங்க பக்கத்துல பக்கத்துல விஜய், காவேரி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க கங்கா எல்லாருமே இருக்காங்க. விஜய் நீங்க எடுத்து அக்காக்கு ஊட்டி விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க யமுனா. அதே மாரி ஊட்டி விடுறாரு. அப்படியே பார்க்குறாங்க காவேரி. காவேரி எடுத்து ஊட்ட சொல்றாங்க விஜய்க்கு. அதே மாரி ஊட்டுறாங்க. அத அம்மு எல்லாருமே ரசிக்கிறாங்க. "அப்பா எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "நானும் அம்மாக்கு ஊட்டட்டுமா?" ஊட்டுமா" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. "ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு. "சாப்பாடு எல்லாமே சூப்பரா டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா நிக்கிறாங்க. நம்ம ஃபேமிலியா சேர்ந்து சூப்பரா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இருக்காங்க. கங்கா, யமுனா எல்லாருமே, விஜய், காவேரி எல்லாருமே நின்னுட்டுருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் இவ்ளோ நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம். சரிங்களா? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. விஜய், காவேரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே இவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரிசையா நிக்கிறாங்க. நின்னுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சுபம் சொல்லிட்டு நாடகத்த முடிக்கிறாங்க.